வந்துரும் சார். ரெக்கார்டு கிளாஸ். அப்படிங்களா? ஆனா இது எப்படியும் ஆமா 9 சார். to 9:30 ஆயிடுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம அதை அப்லோட் பண்றதுக்கு கூடுதலா டைம் ஆகுது. அதனால தான் பண்ண முடியல நைட்டு. சரிங்க சார், சரிங்க சார். சரி. ஓகே சரிங்க. சார், தேங்க்யூ சார். ஓகேங்க. எல்லாம் படிச்சாச்சுங்களா? படிச்சாச்சு சார். ஓகே. சரி. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நீங்க இந்த உங்களோட நேம் வந்து ஆப்பிள்னு வச்சிருக்கீங்க. அதை உங்களோட ஒரிஜினல் நேம் என்னவோ அதை ரீநேம் பண்ணிருங்க. ஓகே. கொஸ்டின் கேட்டலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அருண் சார் உங்களுக்கானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐஎன்சியோட எத்தனை செஷன் வந்து நம்ம மெட்ராஸ்ல நடந்திருக்குங்க அருண் சார்? 7 செஷன் சார். ஓகேங்க, சூப்பர். சரி, அதுல பி காயத்ரி மேம் உங்களுக்கு 7 செஷன்ல எந்த செஷனுக்கு எம்ஏ அன்சாரி அப்படிங்கிறவரோட லீடர்ஷிப்ல நடந்தது? 1927 தான் சார். ஓகேங்க. அடுத்து ஆயிஷா ஹசில் மேம் உங்களுக்கானது. காந்தி முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஐஎன்சி செஷன் இது? சார் பெல்காம் அப்படின்ற ஊர்ல நடந்த செஷன். பெல்காம்ல அவரு பிரசிடென்டா இருந்தாரு. ஓகே. அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண ஐஎன்சி செஷன்? தெரியலைங்க சார். ஓகே. அது என்ன அப்படின்னா 1901ல கல்கட்டால நடந்த ஐஎன்சி செஷன். சரியா? அதையும் பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. 1901 ஓகே. கல்கட்டா. இதுதான் காந்தியோட ஃபர்ஸ்ட் ஐஎன்சி செஷன். ஓகே. அடுத்து பொன்னி மேம் உங்களுக்கான கொஸ்டின். இந்த ஹலோ சால்ட் சார். சத்தியாகிரகா அப்படிங்கிற சால்ட் சத்தியாகிரகா ப்ரொடெஸ்ட் நடந்தது இல்லைங்களா? இது எப்போ அபிஷியலா கால்ட் ஆமா. ஆஃப் பண்ணாங்க? ஹலோ சார். சொல்லுங்க. சொல்லுங்க. சார் பார்க்கவே இல்லைங்க சார், படிக்கலங்க. படிக்கலீங்களா? சரி, ஓகேங்க. ஆமா, சாரி சார். ஓகேங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து அருணாலட்சுமி சரி. மேம். ஆ சொல்லுங்க எஸ் நீங்க. சார். எப்போ கால்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க? கொஷின் சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிற அந்த ஏன் சிவில் டிசபிள். சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. கொஷின் சொல்லுங்க சார். சொல்லுங்க. சொல்ல விட மாட்டீங்க, நீங்களும் டைம் ஆன்சர் சொல்றீங்க. சரி, 1930ல சிவில் டிசபிலிட்டிஸ் மூவ்மெண்ட் தொடங்கிட்டாங்க இல்லைங்களா? அதை அபிஷியலா எப்போ கால்ட் ஆஃப் பண்ணாங்க? கைவிடப்பட்டது எப்போ? நவம்பர் 12 சார். நவம்பர் 12. இல்ல, எந்த வருடம் கேட்குறேன். 1930. 30லயே சிவில் டிசபிலிட்டிஸ் மூவ்மெண்ட்டை கைவிட்டுட்டாங்களா? அதுக்கப்புறம் நடக்கவே இல்லையா? தெரியல சார். எப்படி இல்லைங்களா? இல்லை சார், படிச்சேன் சார், எனக்கு தெரியல. ஓகே, ராஜேஷ் சார். சார் ராஜேஷ் சார், சொல்லுங்க. சார் சொல்லுங்க. அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ கால்ட் ஆஃப் பண்ணாங்க சார் அபிஷியலா? சட்டமறுப்பு இயக்கம் எப்போது அதிகாரப்பூர்வமாக கைவிடப்பட்டது? 1927. அது நடந்ததே 1930 இல்லையா? அப்புறம் எப்படி 27ல கால்ட் ஆஃப் பண்ணிருப்பாங்க? சுபாஷினி மேம் சொல்லுங்க. சுபாஷினி மேம் சொல்லுங்க. சார் இப்பதான் சார் கனெக்ட் பண்ணேன். இப்பதான் சார் வந்திருக்கேன் இப்பதான் ஆபீஸ்ல. கனெக்ட் ஒரு பண்ணுங்க. நிமிஷம். சரி, ஓகே. என்ன கேள்வி அப்படின்னா, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை எப்போ அபிஷியலா கால்ட் ஆஃப் பண்ணாங்க?
எப்போங்க? சட்டமறுப்பு இயக்கமாங்க சார். ஆமாங்க. சார் அதேதாங்க. 1931 சார். 31ங்களா? 31 சார். ஓகே. அடுத்து 31ல என்ன நடந்ததுங்க? ஒரு நிமிஷம் சார், இப்பதான் 1ல டீச்சிங் 30 சார். ஒரு நிமிஷம் சார். சரி ஓகே. சரிங்க மேம். ஓகே. அடுத்து சஃப்ரினா சாபில் மேம், நீங்க சொல்லுங்க. சஃப்ரினா சாபில் மேம். சார் மேம் சொல்லுங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை எப்போ அஃபீஷியலா கால் ஆஃப் பண்ணியிருந்தாங்க? 1934 சார். 1924ஆ? 24ல 34 சார். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? 44 சார். 34ஆ? ம். ஆ ஓகேங்க. அடுத்து ஃபாத்திமா மேம், சைமன் கமிஷன் எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க? ஆஹ் ம். சார் சைமன் சார் கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க. சார் இந்த ம். ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்களா சார்? எடுப்பாங்க. அடுத்து இந்தியாவுக்கு எப்படி அடுத்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிற மாதிரி அவங்க பண்ணாங்க சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பதில நான் எப்படி எடுத்துக்கிறதுங்க? இப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சார், சா இ பி கி அப்படின்னா நான் எப்படி சொல்லி எடுத்துக்கிறதுங்க அதை பதில? சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன்னா நம்ம பதில் அப்படிங்கிறது என்ன? திரும்ப அந்த பதில கண்டிப்பா. இருந்து கேள்வி எழக்கூடாது இல்லைங்களா? ஆ, சொல்லுங்க. ஓகே. வேற வேற யாராவது? சார் ஆக்சுவலி 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மக்களோட குறைகளை கேட்டுட்டு அது அது சட்டங்களை புதுசா மறுபரிசீலனை பண்றது மாதிரி 1919ல ம். சொல்லியிருப்பாங்க சார். ஸோ அது ஆ அடுத்த 10 இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது அது 1927ல அந்த குழு சைமன் குழுவை திரும்ப ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சார் லண்டன்ல. சரிங்க. அது 10 இயர்ஸ்னா 29 வரல இல்லைங்க? ஏன் 27 போக மாட்டேன்? சார் அது இங்க அதாவது அந்த ஐஎன்சில ம். எல்லாமே சைலண்ட் மோட் ஆயிட்டாங்க சார், அந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட். ஸோ அந்த இது பண்றதுக்காக ஃபர்ஸ்டே இவங்க ஓபன் பண்ணிட்டாங்க சார், அது ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். இல்லைங்க மேம், ஐஎன்சிக்கும் சைமன் கமிஷனுக்கும் என்ன சம்பந்தங்க? இல்ல சார், இவங்க அதாவது நான் கோஆபரேஷன் மூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல சார் அந்த பீரியட்ல. ஸோ ஆமா, இவங்க 20ல. இன்னும் தீவிரமா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்டே இவங்களை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு கண் துடைப்புக்காக இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சார். சரி, அப்போ நான் கோஆபரேஷன் 1922லே முடிஞ்சு போச்சு. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு கண் துடைக்கணும் முடிவு பண்றாங்க. அப்போவே கண் துடைச்சிருவாங்க இல்லையா? இது 5 வருஷம் கூடுதல் ஆயிடுச்சுங்களே, இல்லைங்களா? எஸ் சார். ஆ ஆகிய ஓகே. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும் போதெல்லாம் டெய்லி அட்டெண்டன்ஸ் போடுவீங்களா? நோ சார். நோ சார். இல்லைங்களா? இல்ல சார். சரி, ஓகே ஓகேங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சேட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஷன் சேட்டுன்னு, சேட் இருக்கு இல்லைங்களா, அதுல உங்களோட நேம் மட்டும் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத போட்டா போதும். நேம் ப்ரெசன்ட். ஏன்னா ரெகுலரா ஒரு வேளை நீங்க வரல அப்படின்னா அப்புறம் அடுத்த கிளாஸ் வரும்போது நான் கொஸ்டின் பண்ணலாம் இல்லைங்களா? அதுக்காக தான். அந்த டெலிகிராம் குரூப்ல ஒரு 51 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஆனா இப்ப வந்திருக்கிறது வெறும் 18 தான். அப்ப ரிமைனிங் ஒரு 33 இருக்கு. அப்போ அவங்க எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் வருது இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும். அதனாலதான் உங்களோட நேம் பிரசன்ட் அப்படின்னு மட்டும் போதும். எவ்வளவு நேம் மட்டும் போட்டா கூட போதும், வேற எதுவுமே தேவையில்லை. உங்களோட நேம் மட்டும். சரியா? சார் கிளாஸ் இருக்குன்னு கொஞ்சம் ப்ரியரா இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். இன்னைக்கு சடனா தான் நான் அப்படிங்களா? பார்த்தேன். அப்படிங்களா? சரி, ஓகே ஓகே மேம். சரிங்க.
சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம கடைசியா பார்த்துட்டு இருந்தது 1945 வரைக்கும் பார்த்துருந்தோம். 45ல ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஓகே, எஸ் சரி. நம்ம சார். நாடு ஓகேங்க. இன்னைக்கு நம்ம 2025ல இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 80 வருடங்களுக்கு முன்னாடியா? ஆமா, 80 வருடங்களுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்தது அப்படிங்கிற வரலாறு தான் இன்னைக்கு. அப்போ அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை ரொம்ப கம்மி. இன்னொன்னு, அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான்லாம் ஒரே ஒரு நாடா இருந்துட்டு இருந்த காலகட்டம். இப்ப நம்ம கடைசியா பார்த்திருந்தது சிஆர் பிளான், சி ராஜகோபாலாச்சாரியார் பிளான். அவர் என்ன சொல்லியிருந்தாரு? இந்தியா அப்படிங்கிறது பிரச்சனை, இந்தியாவை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு ஜின்னா, பிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு காந்தி. அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள அதை பேசி சரி பண்ணலாம்னு தான் அவர் திட்டம் கொண்டு வந்தாரு. ஆனா அது நடக்கல. இப்படியே போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்துல 1943ல இருந்து 1947 வரைக்கும் இங்க வைஸ்ராய் அப்படிங்கிற பதவியில இருந்தவர் லார்ட் வேவல், வேவல் பிரபு. இவர் தான் வைஸ்ராயா இருந்துட்டு இருக்காரு. இவரோட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இதெல்லாம். ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது யார் அங்க வைஸ்ராயா இருந்தா அது கூட கேள்வியே வரும். அதனாலதான். சரியா? சரி, இப்போ இவரோட காலகட்டத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வரலாறு காலகட்டம் 1945. 1945 ஜனவரி மாதம் இந்த காங்கிரஸ் சார்பா பூலாபாய் தேசாய் அப்படிங்கிற ஒரு லீடர், அவர் காங்கிரஸ் லீடர் பூலாபாய் தேசாய். பூலாபாய் தேசாய். அதே மாதிரி முஸ்லீம் லீக் சார்பா லியாக்கத், லியாக்கத் அலி கான். இவங்க ரெண்டு பேர். இந்த பேக்டுக்கு பேரு தேசாய் லியாக்கத் பேக்ட் அப்படின்னு பேரு. இந்த ஒப்பந்தத்துக்கு பேரு தேசாய் லியாக்கத் ஒப்பந்தம் அப்படின்னு பேரு. இது 1945 ஜனவரி மாதம் போடப்பட்ட ஒப்பந்தம். தேசாய் லியாக்கத் பேக்ட் அப்படின்னு பேரு இந்த ஒப்பந்தத்துக்கு பேரு. சரி, இந்த ஒப்பந்தம் எதுக்காகிறது அப்படின்னா, இந்த தேசாயும் லியாக்கத்தும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. என்ன? இந்தியாவுல இந்திய நேஷனல் காங்கிரஸ் எந்த அளவுக்கு பெரிய பார்ட்டியோ அதே அளவுக்கு முஸ்லீம் லீக்கும் பெரிய பார்ட்டி. அதனால இங்க இந்தியாவுல என்ன நடந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த 100%ல இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு ஒரு நம்ம 40% கொடுக்குறோம் அப்படின்னா, இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு நம்ம 40% கொடுக்குறோம்னா முஸ்லீம் லீக்குக்கும் நாம 40% கொடுக்கணும். இப்போ 80 ஆயிடுச்சு. ரிமைனிங் ஒரு 20% இருக்கு. அந்த 20% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது யாருக்கானதா இருக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள் மாதிரி இருக்காங்க இல்லையா, ஒரு மைனாரிட்டி குரூப், அவங்களுக்கு ஒரு 20%. இது நான் எக்ஸாம்பிளுக்கு சீக்குன்னு சொல்றேன். சரியா? சீக்கியர்கள் மாதிரி இங்க யாரெல்லாம் மைனாரிட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு 20%. சீக்குக்கு ஒரு 20%. இது எக்ஸாம்பிளுக்கு. யார் இங்க சிறுபான்மையா இருக்காங்களோ அது அந்தந்த இடத்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு 20% இப்படின்னு ஒரு 100%, 40-40-20ன்னு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேசாயும் லியாக்கத்தும் ஒப்பந்தம் போடுறாங்க. இந்தியாவில இருந்து இந்த முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட கோரிக்கை என்னவா இருக்கு? பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனிநாடு, பாகிஸ்தான் தனிநாடு பிரிய வேண்டாம், நாம எல்லாம் ஒரே நாடா இருப்போம், இங்க என்ன நடந்தாலும் சரி இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு முஸ்லீம் லீக் கொடுப்போம், ரிமைனிங் ஒரு 20% அங்கங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு ஒரு 20% கொடுப்போம் அப்படின்னு. இப்படி நம்ம பிரிச்சாதான் நம்ம நாடு பிரிவினையை சந்திக்காது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு இந்த தேசாயும் லியாக்கத்தும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னா காந்திட்ட. காந்தி ஓகே, இதுக்கு நான் தாராளமா ஏத்துக்கிறேன். ஏன்னா என்னோட கொள்கை என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு 2 நாடுகளா பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய எண்ணம். அதனால காந்தி ஒத்துக்கிட்டாரு. ஆனா நான் ஒத்துக்கிறது பிரச்சனை இல்ல, உங்களுடைய தலைவரான ஜின்னாட்ட போய் காட்டுங்க, அவரு ஓகேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜின்னாட்ட கொண்டு போறாங்க. ஜின்னா இதுக்கெல்லாம் சம்மதிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. அதனால இந்த தேசாய் லியாக்கத் ஒப்பந்தமானது தோல்வியில் முடிந்தது.
ஏன்? ஜின்னாவோட நோக்கம் தனிநாடு மட்டுமே சாத்தியம். அப்படி இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கு ஒருபோதும் இந்தியாவில் அங்கீகாரம் கிடைக்காது அப்படிங்கிறது அவரோட நோக்கம். அதனால இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, இந்த பிரச்சனைகள்லாம் இப்படி போயிட்டு இருக்குது 1945ல. இதே 1945ல நம்ம லார்ட் வேவல் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாரு. அது ஒரு ஜூன் மாசத்துக்கிட்ட நடக்குது. லார்ட் வேவல் திட்டம், அதாவது வேவல் பிரபு திட்டம். June 25, sir. ஆ லார்டு வேவல் பிளான். இது 1945ல இவரோட திட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த லார்டு வேவல் என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 21 லீடர்ஸ்க்கு இன்விடேஷன் போகுது. நம்ம காந்தி ஜின்னா மாதிரி ஒரு 21 லீடர்ஸை இன்வைட் பண்றாரு. இன்விடேஷன், அழைப்புதல் போயிடுச்சு. அதுல எல்லாரும் எங்க மீட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க அப்படின்னா சிம்லால. ஏன்னா சிம்லா அப்படிங்கிறது நம்ம பிரிட்டிஷ் இங்க ரூல் பண்ணும்போது அவங்களுடைய வின்டர் கேபிட்டலா இருந்த இடம், அதாவது குளிர்கால தலைநகரமா இருந்த இடம். பிரிட்டிஷோட வின்டர் கேபிட்டல் எதுன்னு கேட்டா இந்த சிம்லா தான். சரி, சம்மர் கேபிட்டல். இப்படி இந்த சிம்லால 21 தலைவர்களையும் வர வச்சுட்டார் லார்டு வேவல். எதுக்கு? இந்த இந்தியாங்கிறது ரெண்டா பிரிஞ்சிடக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக. அப்போ ஜின்னாவோட தலைமையில இருக்கக்கூடிய அணியில இருக்கக்கூடிய எல்லாரும் அது ஒருபோதும் நடக்க போறது இல்லை, எங்களுக்கு தனி நாடு பிரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீவிரமா நிக்கிறாங்க. வேற வழியே இல்லாம இந்த லார்டு வேவல் கொண்டு வந்த இந்த திட்டமும் ஃபெயிலியர் ஆயிடுது, தோல்வியில முடிஞ்சிருது. ஏன்னா ஜின்னா பயங்கர தீவிரமா இருக்கிறாரு, இந்த நாடை தனிநாடுன்னு இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தனிநாடை உருவாகணும் அப்படிங்கிற நோக்கத்துல. அதனால 1945ல ஜூன் மாதம் கொண்டு வரப்பட்ட இந்த வேவல் பிரபு திட்டமானது தோல்வியில் முடிந்தது. 1945ல இதே 1945ல தான் வேர்ல்டு வார் 2 முடிவுக்கு வந்துருச்சு. கூடவே எழுதிட்டே வாங்க. 1945ல ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான், ஒரு சின்ன நாடு ஆனா பிரிட்டிஷ பயங்கரமா போட்டு பார்த்துட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த ஜப்பான் சரண்டர் டு பிரிட்டிஷ், ஆங்கிலேயரிடம் சரணடைந்தது ஜப்பான். ஜப்பான் சரண்டர் டு பிரிட்டிஷ், ஆங்கிலேயரிடம் சரணடைந்தது ஜப்பான் ஆகஸ்ட் 15. அப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு பயங்கரமான சோகமான ஒரு நாளா இருந்தது. அதுதான் ஆகஸ்ட் 18ஆம் தேதி. என்ன? இந்த இந்தியாவோட மிகப்பெரிய தலைவரான நேதாஜி இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆகஸ்ட் 18, 1945, 3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த செய்தியும் வெளிவந்தது. இது ஒரு பிரச்சனை, இது ஒரு பயங்கரமான சோகமான நிகழ்வு. இந்த நேரத்துல 2ஆம் உலக போர்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. அங்க பிரிட்டன் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு இல்லையா, இந்த போர்ல வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனா பயங்கரமான பொருளாதார இழப்பு இந்த பிரிட்டன் நாட்டுக்கு தான். இன்னொன்னு, அந்த வருடம் நடைபெற்ற 1945ஆம் ஆண்டு நடைபெற்ற அவங்களுடைய நாட்டுல கிறிஸ்துமஸ் திருவிழா இருக்கு இல்லையா, அதுலயே 10 வீடுல ஒரு வீட்டுல மட்டும்தான் அசைவமே இருந்ததா வரலாற்றுல எழுதி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருச்சு. அதனாலதான் அங்க அதிபரா வந்திருந்தவர் தான் 1945 காலகட்டத்துல புதிய அதிபரா அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கிளமெண்ட் அட்லி. இவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. கிளமெண்ட் அட்லி இவர் தான் இனிமே பிரிட்டன் நாட்டோட அதிபர், அதாவது பிரைம் மினிஸ்டர். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளால நம்ம நாட்டை ரூல் பண்றதே மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு, அதனால நாம இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிளமெண்ட் அட்லி முடிவு பண்றாரு. இதுக்கு எல்லாரோட இருந்தும் பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பினது. இருந்தாலும் கிளமெண்ட் அட்லி பயங்கர ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி பிரிட்டன்ல இருந்து ஒரு டீமை இந்தியாவுக்கு அனுப்புனார். அதுதான் 1946ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது கேபினட் மிஷன், தமிழ்ல கேபினட் தூதுக்குழு. இது 1946ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது. இந்த கேபினட் தூதுக்குழுல யார் தலைமை வகித்ததுன்னு கேட்டா பத்தி கிளாரன்ஸ், ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். பத்தி
ஃப்ளாரன்ஸ், ஸ்டஃபோர்ட் கிரேப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இப்படின்னு இவங்களோட தலைமையில இந்த கேபினட் தூதுக்குழு இந்தியாவுக்கு வருது. வந்ததும் இங்கதான் பெரிய பார்ட்டி காங்கிரஸ்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக் அவங்களும் ஓரளவுக்கு இந்த நாட்டுல தனக்கென உரிமை வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. இப்படின்னு எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசுறாங்க. ஆனா பேச்சுவார்த்தையோட முடிவு என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒருமித்த கருத்தோட இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற பாயிண்டே இல்லை. ஆளுக்கு ஒரு சுயநலத்தோட எண்ணம் தான் வெளிவந்தது. அதனால இந்த கேபினட் மிஷன் என்ன பண்ண முடிவு பண்ணிட்டாங்க, தலைவர்கள்ட்ட பேசி பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால நாம இவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும். முதல்ல இவங்களுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு தேவை. அந்த அரசியல் அமைப்பு எழுதணும்னா அரசியல் நிர்ணய சபை தேவை. அந்த அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாக்குறது, அதுக்கு தேர்தல் மூலமா தான் உருவாக்க முடியும். அதனால முதல்ல நாம ஜூன் ஜூலைல எலெக்ஷனை நடத்திடும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஜூன் ஜூலைல 1946ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வெற்றி பெற்றவங்களை வச்சு உங்களுக்கான அரசியல் அமைப்பை நீங்க எழுதலாம் அப்படின்னு இந்த கேபினட் மிஷன் நம்ம இந்திய மக்களுக்கு அறிவுறுத்துறது. இதுக்கு ஃபர்ஸ்ட் காங்கிரஸும் ஏத்துக்கிச்சு, முஸ்லீம் லீகும் ஏத்துக்கிட்டாங்க. 1946ல ஜூன் ஜூலைல எலெக்ஷன் நடக்குது. முடிவு என்னாச்சு அப்படின்னா, மெஜாரிட்டியான சீட்டு யார் வின் பண்ணிருக்கிறா அப்படின்னா 208 சீட்டு ஜெயிச்சிருக்கிறது இந்திய நேஷனல் காங்கிரஸ். ஒரு 73 சீட்டு ஜெயிச்சிருக்கிறது யாரு, முஸ்லீம் லீக். இப்போ மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்கு, இந்திய நேஷனல் காங்கிரஸ். அப்போ முஸ்லீம் லீக் பயங்கரமான தோல்வி. அப்பதான் முஸ்லீம் லீக் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம தேவையில்லாம ஒத்துக்கிட்டோம். இன்னொன்னு, இந்த எலெக்ஷன் சிஸ்டம்ல நமக்கு சரி வராது. நமக்கு வெறும் 73, இதை வச்சு எப்படி நம்ம இந்தியால வாழ்றது? அதனால நாம இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு ஒரே வழி தனிநாடு மட்டும்தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி இஸ்லாமியர்கள் எல்லாம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நேரடியா களத்துக்கு வந்து போராடணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு ஜின்னா. அவர் அறிவிச்சதுதான் ஆகஸ்ட் 16, 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள். டைரக்ட் ஆக்ஷன் டே, தமிழ்ல நேரடி நடவடிக்கை நாள். இது ஆகஸ்ட் 16 நடக்க போகுதுன்னு சொல்லி ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஜின்னா. வரக்கூடிய 16ஆம் தேதி இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் நேரடியா களத்துல இறங்கி போராடணும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த நாட்டுல அங்கீகாரம் இல்லாமலே நாம வாழ்ந்து ஒழிஞ்சு போயிடும், தனிநாடு மட்டுமே சாத்தியம் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் போராட்டத்துக்கு தூண்டி விட்டுட்டாரு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலையில எல்லாரும் இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் கடையடைப்பு போராட்டத்தை நடத்தணும்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு ஆப்போசிட்டா ஹிந்து அமைப்புகள்ல நிறைய இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கடையை போட்டு சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி எல்லாரும் கடையை திறந்து வைக்கணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கடைசியில ஆகஸ்ட் 16ஆம் தேதி வருது. காலையில இஸ்லாமியர்கள் எல்லாம் கடை அடைக்கிறாங்க. அந்த கடையை அடைச்ச கதையெல்லாம் உடைக்கிறாங்க இந்துக்கள். இப்படின்னு பயங்கரமான போராட்டம். கல்கட்டால மட்டும் அன்னைக்கு சாயந்தரம் கணக்கெடுப்பின்படி ஒரு 5000 பேரு இறந்து கிடந்திருக்காங்க. அவ்வளவு ரத்த ஆறு ஓடி இருக்குது கல்கட்டால. இது எப்போ, ஆகஸ்ட் 1946ல தொடங்குது. அங்கன்னு வெட்டு குத்து பயங்கரமான மதக்கலவரம் ஓடிட்டு இருக்குது ஆகஸ்ட் 16ஆம் தேதியில இருந்து. இப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் அடுத்து செப்டம்பர் 2ஆம் தேதி இன்டரிம் கவர்மெண்ட், இடைக்கால அரசு உருவாயிடுச்சு. நேரு தலைமையில இன்டரிம் கவர்மெண்ட், இடைக்கால அரசு உருவானது. இது யாரோட தலைமையில, ஜவஹர்லால் நேரு. ஐயா ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் இடைக்கால அரசு உருவானது. ஏன்னா கேபினட் மிஷன் வந்தது எதுக்கு, நமக்கு அரசியலமைப்பு எழுதுறதுக்கு வழிவகை செய்யறதுக்காகவும், இன்னொன்னு இந்திய நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்காகவும். சுதந்திரத்தை கொடுக்கறதுன்னா யாருக்கிட்ட கொடுக்கறது, இங்கன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் இல்லையா. கடைசியா எலெக்ஷன் நடந்தது 1937ல நடந்தது. 39ல எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிறது 1946. அப்ப இங்க ஒரு இடைக்காலமா ஒரு தற்காலிகமா ஒரு அரசை உருவாக்கி அவங்க கையில சுதந்திரத்தை கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் ஜவஹர்லால் நேரு தலைமையில உருவாக்கியாச்சு. இப்போ அவங்க கையில சுதந்திரத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம செப்டம்பர்ல இன்டரிம் கவர்மெண்ட் உருவாக்கி, நவம்பர்ல கேபினட் மிஷன் உருவாக்கி, டிசம்பர் 9ல அவங்க ஃபர்ஸ்ட் மீட் போட்டு கான்ஸ்டியூஷனையும் எழுத ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கேபினட் மிஷனுக்கு இத்தனை வருட காலம் 300 வருடங்களுக்கு மேல ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி பண்ணும்போது கூட அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆனா இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது பயங்கரமான கஷ்டம். யாரு கையில கொடுக்கறது? ஒரு பக்கம் ஜின்னா தனிநாடு கேட்டுட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் காந்தி இந்தியாவை பிரிக்கவே கூடாதுன்னு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம சுதந்திரத்தை யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு பயங்கரமான கன்ஃபியூஷன்.
இப்போ கேபினெட் மிஷன் வந்து அரசியலமைப்புலாம் எழுத சொல்லியாச்சு. ஆனாலும் சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கான சரியான முடிவு இல்லை. இப்படின்னு பயங்கரமான ப்ரெஷர் போயிட்டு இருக்குது. இதுல பிரிட்டனோட அதிபரா இருந்த கிளமெண்ட் அட்லி இருக்கார் இல்லையா? அவருக்கு பெரிய தளபதி. என்னடா இது சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அது பிடிச்சி ஏன் இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு சரியான ஆள் தேவை அப்படின்னு முடிவு பண்றாரு. அவர் மைண்ட்ல அன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு பேர் தான் மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் ஏன் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் அவரோட பாக்கெட்டை பார்த்தோன்னா தெரியும், எல்லாம் நிறைய மெடல்ஸ் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வாழ்நாள்ல தோல்விங்கிற ஒண்ணு அவர் பக்கம் வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆள் தான் இந்த மவுண்ட் பேட்டன். அப்ப இவரோட சிந்தனை வருது நம்ம கிளமெண்ட் அட்லிக்கு. அதிபர் சொன்னா எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். உடனே மவுண்ட் பேட்டன் அழைக்கிறாரு. மவுண்ட் பேட்டன் இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போதைக்கு அங்க வைஸ்ராய் இருக்கிறது லார்டு வேவல். அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க போய் இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ மவுண்ட் பேட்டனுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, அவரை காட்டிலும் சீனியர் தான் லார்டு வேவல். அவராலே முடியாத ஒரு காரியத்தை நாம போய் சாதிச்சு என்ன பண்ணிட போறோம்? இன்னொன்னு, இத்தனை வருட காலம் தோல்வியை சந்திக்காத ஒரு மவுண்ட் பேட்டன் ஒருவேளை இதுல தோல்வியை சந்திச்சிட்டா இத்தனை வருட வரலாற்று வெற்றி ஒண்ணுமே இல்லாம போயிடும் வரலாற்றுல எழுதும் போது. அதனால எப்படியாவது இந்த இந்தியாவுக்கு போறதை தவிர்க்கணும்னு பயங்கரமா முடிவு பண்ணாரு. ஆனாலும் கிளமெண்ட் அட்லி எக்கச்சக்கமா ஆஃபர் பண்ணி நீங்க எப்படியாவது கண்டிப்பா போய் தான் ஆகணும், நீங்க என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் 1947 வேவலோட பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் வைஸ்ராயா வந்தார். நியூ வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் 1947. சரி, வந்தாச்சு. வந்து இங்க தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசுறாரு, இந்தியாவை எப்படியும் பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு. ஆனா ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஆளாளுக்கு பிரிவினை இதை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு வேற வழியே இல்லை. எப்படி ஆனாலும் சரி இந்தியா பிரியறத தவிர்க்க முடியாத ஒண்ணு. அதனால இந்தியாவை பிரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை கூப்பிடணும். ஏன்னா கரெக்டா சர்வே பண்ணி பிரிக்கணும் இல்லையா? அதனால 1947 நம்ம லார்டு மவுண்ட் பேட்டன் இருக்கிறார் இல்லையா, வைஸ்ராயா இருக்கிறவர், அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டோட பேர் தான் ரட்க்ளிஃப். ரட்க்ளிஃப் அப்படிங்கிறவர். இந்த ரட்க்ளிஃப் அப்படிங்கிறவருக்கு இதுவரைக்கும் இந்தியாவுக்கு வந்திருக்காரான்னு கேட்டா இதுவரைக்கும் இந்தியா பதம் கூட வந்ததில்லை. ஆனா அவர் இங்க இந்தியாவுல மண்ணு, மலை, ஆறு இதெல்லாம் எங்க இருக்குன்னு கரெக்டா பார்த்து பிரிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. இவருக்கு கொடுத்த கால அவகாசம் என்ன அப்படின்னா, இப்ப நாமளே ஒரு ஒண்டர்லாவோ எங்கேயோ போனோம்னா அதை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நாள் பத்தாது இல்லையா? ஆனா இவருக்கு இந்தியா முழுக்கையும் என்னென்ன இருக்குன்னு இப்ப சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 வாரத்துக்குள்ள இந்தியாவை 2ஆ பிரிக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை இந்த ரட்க்ளிஃப்ட்ட கொடுத்தாங்க. உடனே இவரை போய் ஒரு பக்கம் காங்கிரஸ் போய் பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் முஸ்லீம் லீக் போய் பாக்குறாங்க. ஐயா, எங்களுக்கு இந்த சிம்லால நல்ல குளிர் பிரதேசமா இருக்கு, அதெல்லாம் எங்க பக்கமா தள்ளிருங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பக்கம், இந்தியா ஒரு பக்கம் இப்படின்னு எல்லாரும் போய் மீட் பண்றாங்க. கடைசியில இந்த மவுண்ட் பேட்டன் சாரி இந்த ரட்க்ளிஃப் பார்த்தாரு. அவருக்கு அவருக்கு என்ன, இங்க என்ன அக்யூரேட்டா பிரிக்கிறதுனால சண்டை போடாம இருப்பாங்க, என்னைகளும் சண்டை தானே போட போறாங்க. அதனால இவரே இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்தை ஒரு கோடு போட்டு பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பார்டர் லைன் தான் இவரோட பேரே வச்சுட்டாங்க ரட்க்ளிஃப் லைன். இன்னொன்னு, இவரை பிரிச்சு வச்சுட்டு அண்ணன் ஒரு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாருன்னா வைஸ்ராய் தான் லார்டு மவுண்ட் பேட்டன் தான் இவரை தப்பிக்க வச்சது. என்ன காரணம்னா, ஒருவேளை பிரிச்சது இவர் தான் தெரிஞ்சிருந்தா இவரை கொலையே பண்ணிடுவாங்க இல்லையா? அதனாலதான், ஏன்னா பிரிச்சதுக்கு அப்புறம் அங்க பயங்கரமான சண்டை நடக்குன்னு தெரியும் மவுண்ட் பேட்டனுக்கு. அதனால இவரை தப்பிக்க வச்சுட்டாரு. இப்போ ரட்க்ளிஃப் பிரிச்சு வச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ மவுண்ட் பேட்டன் இங்க இருக்கிறாரு 1947. அப்போ அவர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அதுதான் 1947 ஜூன் மாசம் ஜூன் 3 திட்டம். ஜூன் 3 பிளான், அல்லது அதுக்கு வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னா இஸ்மே பிளான், பால்கன் பிளான், பால்கன் திட்டம். ஜூன் 3 பிளான், இஸ்மே பிளான், பால்கன் திட்டம், பால்கன் பிளான், மவுண்ட் பேட்டன் பிளான், டிக்கி பேர்ட் பிளான், டிக்கி பேர்ட் பிளான், இப்படின்னு இந்த பிளானுக்கு இவ்வளவு பேர் இருக்கு. சரியா? இந்த திட்டத்தின்படி இந்தியா கண்டிப்பா பிரிய போறது அப்படின்னு உறுதி பண்ணியாச்சு. அது எந்த திட்டத்தின்படினா நம்ம மவுண்ட் பேட்டன் திட்டம், அதுக்கு பேர் தான் ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்தியா கண்டிப்பா பார்ட்டிஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. இதற்கான மசோதாக்கள் எல்லாம் பிரிட்டன் பாராளுமன்றத்துல எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னா, ஜூலைல 4ஆம் தேதி பில்லை கொடுத்து உள்ள பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணி 5ஆம் தேதி அங்க விவாதிச்சு கடைசியா ஜூலை 18ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்.
இந்திய சுதந்திர சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்த சுதந்திரத்தின்படி இதுவரைக்கும் வைஸ்ராய் அப்படிங்கிற பதவி இருந்தது இல்லையா, அதை எபோலிஷ் பண்ணியாச்சு. எபோலிஷ்ட். இனிமே வைஸ்ராய் அப்படிங்கிற பதவி கிடையாது, அதை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. வைஸ்ராய் எபோலிஷ்டு. அதே மாதிரி இது வரைக்கும் நாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அப்படிங்கிறத நாம அரசியலமைப்பு சட்டமா பயன்படுத்திட்டு இருந்தோம். அதை நம்ம மாடிஃபை பண்ணலாம், என்ன இதெல்லாம் நீங்க பாலிட்டியில படிக்கலாம், அதை மாடிஃபை பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படி முடிவெடுத்தாச்சு. இன்னொன்னு, இந்தியால இருந்து கண்டிப்பா பாகிஸ்தான் பிரிய போது இந்த சுதேச அரசுகள்னு இருக்கு, 565 சுதேச அரசுகள். அவங்க எல்லாம் நீங்க பாகிஸ்தானோட போனதுனால போகலாம், இந்தியாவோட இருக்கிறதுனால இருக்கலாம், இல்ல தனியா இருக்கிறதுனால இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போறோம்னு மவுண்ட் பேட்டன் அறிவிச்சதுமே, இந்தியா அப்படிங்கிற உங்களுக்கு எந்த என்னைக்கு டேட்ல சுதந்திரம் வேணும்னு பிரிட்டிஷ்காரங்க, அதாவது மவுண்ட் பேட்டன் கேட்கிறாரு இந்தியர்கள்ட்ட. உடனே நம்ம ஆட்கள் தான் என்னைக்குமே பயங்கரமா ஜாதகம் பார்க்காம எதையும் பண்ண மாட்டோம் இல்லையா. உடனே இந்தியா அப்படிங்கிற பேருக்கு ஜாதகம் எல்லாம் பார்த்தாங்க. எங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 17 அப்படிங்கிறது ஒரு நல்ல தேதியா இருக்கு, இன்னைக்கு எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. என்ன ஜாதகத்துல அப்படி இருந்திருக்கு இந்தியாங்கிற பேருக்கு. ஆனா பிரிட்டிஷ்காரன் இந்த மாதிரி ஜாதகத்துல நம்புறாளா? அவன் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான் ஒரு டேட், அதுதான் ஆகஸ்ட் 15. அந்த டேட்ல தான் சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நைட்டு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. 15 அதாவது 14ஆம் தேதி அவங்களுக்கு சுதந்திரம், 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம். இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். சரி, இவ்வளவு ஈஸியா அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா, இந்த முதல் சுதந்திர தினம் இருக்கு இல்லையா, இதுல உண்மையிலேயே இந்தியாவில இருக்கிறவங்க இந்தியாவோட சுதந்திர தினத்தை கொண்டாடினாங்களான்னா இல்ல, நிறைய பேர். பாகிஸ்தான்ல இருக்கவங்க பாகிஸ்தானோட சுதந்திர தினத்தை கொண்டாடினாங்கன்னா இல்ல. ஓ, நாமளே பொதுவா எடுத்துக்குவோம். இந்த 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் சொல்லியாச்சு. அப்போ இந்த இந்தியாவில இருக்கவங்க பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான்ல இருக்கவங்க இந்தியாவுக்கும், இவங்களுக்கு இந்த எல்லையெல்லாம் என்னன்னு தெரியும்? இன்னைக்கே நமக்கு எந்த எல்லைன்னு நமக்கு தெரியாது. இன்னும் இந்த இந்தியாவுல கடைக்கோடியில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் சுதந்திர தேசிய கீதம் பாடுறோம்னு கூட தெரியாது. இது 1947 எப்படி தெரியும்? அதனால எல்லாரும் இந்தியால இருந்துகிட்டே கூட அன்னைக்கு நாம எல்லாம் பாகிஸ்தானுக்கு வந்துட்டோம், அதனால நம்மளுடைய பாகிஸ்தான் சுதந்திர தினம்னு கொண்டாடிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கவங்க நாமெல்லாம் இந்தியாவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி, ஆனா பாகிஸ்தான்ல இருந்துகிட்டே சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்காங்க. இப்படி முதல் சுதந்திர தினம் அப்படிங்கிறது நாம உண்மையிலேயே அந்த நாட்டுல தான் இருந்து கொண்டாடுறோமானே தெரியல. ஏன்னா இங்க ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, சட்டங்கள் பரிமாறப்பட்டது, பணம் நிறைய கோடிக்கணக்கான பணம் பரிமாறப்பட்டது. இதெல்லாம் லீடர்ஸ்க்கு இடையில தானே தவிர இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. ஏதோ கவர்மெண்ட் போக சொல்லிருச்சு, நம்ம போறோம், அது மட்டும்தான் தெரியும். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இந்த கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க, லீடர்ஸ் மட்டும் நிம்மதியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப சோகமான இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னொன்னு, இங்க இருந்து பாகிஸ்தான் டு இந்தியா, இந்தியா டு பாகிஸ்தான் அப்படின்னு மைக்ரேட் ஆயிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த மைக்ரேட் ஆகக்கூடிய இந்த 3 மாதங்கள் மட்டும் குறைந்தபட்சம் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது 50,000 கருக்கலைப்பு வரைக்கும் நடந்திருக்கதா எழுதியிருக்காங்க. அவ்வளவு சோகமான சுதந்திர தினம் தான் முதல் சுதந்திர தினம். இன்னொன்னு, இந்த காலகட்டத்துல இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போறோம் இல்லையா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி அங்க செங்கோட்டையில கொடி ஏத்துறதுக்காகவும், செங்கோட்டையில தன்னுடைய முதல் உரை ஆற்றுறதுக்காகவும் அங்க யார் தயாரா இருக்கிறா? ஜவஹர்லால் நேரு. அவர் அன்னைக்கு ஆற்றிய உரையோட தலைப்பு தான் ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, விதியுடன் ஒரு நாள் ஒப்பந்தம் செய்தோம். ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, விதியுடன் ஒரு நாள் ஒப்பந்தம் செய்தோம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அவர் உரையாற்றினார். இங்க அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எத்தனை வருடமா அகிம்சை வழியில போராடின காந்தி நவகாளி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு. காந்தி நவகாளி அப்படிங்கிற இடத்துல காந்தி இருக்கிறார். அங்க என்ன பண்றாரு காந்தி? அந்த மேல் சட்டை இல்லாம வெறுங்கால செருப்பு கூட இல்லாம அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. எதுக்கு? இந்து முஸ்லீம்ல ரத்த கலரியா இருக்கு, சண்டை தீவிரமாயிட்டு இருக்குது. இதை தடுத்துருக்க காந்தி வெறுங்காலே அங்க நடந்து போறாரு. பின்னாடியே கலெக்டர் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. காந்தி வெறுங்கல்ல நடந்து வர்றாருன்னு தெரிஞ்சதுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வழியில ஃபுல்லா மலத்தை கொட்டி வச்சிருக்காங்க, இந்த மனுஷன் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு. முஸ்லீம்கிட்ட போய் சொல்றாரு நீங்க சண்டை போடாதீங்கன்னு. அவங்க என்ன சொல்றாங்க? உன்னுடைய ஹிந்துட்ட போய் சொல்லுங்கிறாரு. ஹிந்து சொல்லுறாங்க, ஹிந்துட்ட போய் சொன்னா நீ போய் முஸ்லீம்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்படின்னு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு காந்தி அஹிம்சை தேடி போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜவஹர்லால் நேரு உரையாற்ற தயாராயிட்டு இருக்காரு. இப்படிதான் இருந்தது முதல் சுதந்திர தினம் 1947 ஆகஸ்ட் 15. இப்படி சுதந்திர தினத்துக்கு இடையில நம்மளுடைய அரசியல் அமைப்பையும் எழுதணும், கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுத தொடங்கினது 1946 டிசம்பர் 9ஆம் தேதி. அது எழுதி முடிக்கப்பட்டது 1949 நவம்பர் 26ஆம் தேதி. இருந்தாலும் நம்ம 1930ஆம் வருடத்துல நம்மளுடைய முதல் பூரண சுயராஜ்ய தினமா கொண்டாடி இருந்தோம் இல்லையா.
அந்த ஞாபகார்த்தமா அன்னைக்கு கொண்டாடினது இப்போ ஜனவரி 26. அந்த ஞாபகார்த்தமா தான் இங்க 1 மாதங்கள் காத்திருந்து ஜனவரி 26 1950ஆம் ஆண்டு நம்மளுடைய நாடு அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தி குடியரசானது. இதுதான் நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே. ஓகேவா? அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15, 1947. ஜனவரி 26, 1950 அப்படிங்கிறது நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம். இப்படிப்பட்ட காலகட்டத்துல இங்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடந்தது அப்படின்னா, இதே காலகட்டத்துல 1946ஆம் ஆண்டு இடைக்கால அரசு உருவானது, இன்டரிம் கவர்மெண்ட், ஜவஹர்லால் நேரு தலைமையில. அந்த மாதிரி நம்மளுடைய மெட்ராஸ் மாகாணத்தோட சிஎம் இருந்தவர் டி பிரகாஷம் 1946ஆம் ஆண்டு. அப்புறம் ஒரு வருட காலம்தான். அப்புறம் கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பம். 1947ஆம் ஆண்டு இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அவர் தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இவர் தான் சிஎம்மா இருந்திருந்தார். இவரும் ஒரு 2 வருஷம் இருந்தாரு. அப்புறம் கட்சிக்குள்ள திரும்பவும் 1008 குழப்பங்கள். 1949 வரைக்கும் இருந்தாரு. 49ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எஸ் குமாரசாமி ராஜா. எஸ் குமாரசாமி ராஜா. இவர் 49ஆம் ஆண்டுல இருந்து 52 வரைக்கும் சிஎம் இருந்தார். அப்ப நம்ம நாடு குடியரசு அடையும் போது முதலமைச்சராக இருந்தவர் மெட்ராஸ் மாகாணத்துக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். சரி, நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது, நம்ம நாடு குடியரசு ஆகும்போது முதலமைச்சராக இருந்தவர் எஸ் குமாரசாமி ராஜா. சரியா? சுதந்திரம் அடையும் போது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குடியரசு ஆகும்போது எஸ் குமாரசாமி ராஜா. இப்படிதான் நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற பார்ட் இருக்கு. இன்னுமே இதுல நிறைய உள்ள கதை இருக்கு. அத தலைவர்களை பார்க்கும்போது அந்த கதையெல்லாம் வந்துடும். ஓகேவா? சார் இதுவரை சொல்லுங்க. நவம்பர் 26 தானே சார் நம்ம இந்தியன் நேஷனல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டேவா கொண்டாடுறோம். ஆமாங்க. ஓகே, சரி. 1952 வரைக்கும் சிஎம் இருந்தவர் எஸ் குமாரசாமி ராஜா. ஓகேவா? இது நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தோட வரலாறு. இப்ப நம்ம கடைசியா எங்க இருந்து தொடங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்ம முதல்ல இது வரைக்கும் டோட்டலா எல்லாம் பார்த்தது 1529ல இங்க விஸ்வநாத நாயக்கர் வந்தார். அங்க இருந்து கதையை தொடங்கியிருந்தோம். 1806 வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சிக்கு அப்புறம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1852. அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா 1884. அதுக்கப்புறம் தொடங்கப்பட்டதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885. அன்னைக்கு தொடங்கின வரலாறு இப்ப நம்ம கடைசியா ஸ்டாப் பண்ணியிருக்கிறது 1950. ஓகேவா? இதுதான் நம்ம இது வரைக்கும் மொத்தமா பார்த்திருக்கிறது நம்ம கிளாஸ்ல. ஓகேவா? கரெக்ட் தானே? எஸ் சார். ஓகே. எஸ் சார். நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம யூனிட் 6ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா, ரோல் ஆஃப் விமன் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இதை நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது. சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு. சரி, இந்த சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்து கொண்ட தலைவர்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைவு. தலைவர்களோட எண்ணிக்கையும் கம்மி. அது போக சுதந்திர போராட்டத்துல பங்கெடுக்காத மக்களோட எண்ணிக்கை தான் அன்னைக்கு அதிகம். ஆனா அந்த தலைவர்கள்ல பெண் தலைவர்களும் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாட்டோட சுதந்திரத்தை கூட பெண்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்க போய் தான் அதுவும் நமக்கு சாத்தியமாயிருக்கு. இன்னொன்னு, இந்த உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடாக இருந்தாலும் அங்க அரசியலமைப்புல அல்லது அரசியல் சார்ந்த குழுவில் பெண்கள் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அந்த நாடு ஒரு நாளும் வல்லரசு நாடாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அரசியல்ல பெண்களோட பங்கு எந்த நாட்டுல எல்லாம் முக்கியமா இருக்கோ அந்த நாடு மிகப்பெரிய வெற்றியை தான் சந்திக்கும். நாமெல்லாம் இருக்கணும் இல்லையா? நமக்கு யாருக்காவது எந்த வீட்லயாவது பெண்களை தாராளமா அரசியலுக்கு அனுப்புவாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஆண்களே அனுப்புறதுல அப்புறம் எப்படி பெண்கள் போவாங்க? அதனால நாமெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் முன்னேறதுக்கு நம்ம நாட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா பெண்கள் தான் முன்னெடுக்கிறது இல்லையே. அது ஒண்ணு காரணம். அப்ப பெண்கள்னா யாரு? எப்படி போராடினாங்க? முதல்ல பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டாபிக், ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதுல நாம இப்ப பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் யார் அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மா.
கடலூர் அஞ்சலை அம்மாள் 1890ஆம் ஆண்டிலிருந்து 1961ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர் கடலூர் அஞ்சலை அம்மாள். சரி, இந்த கடலூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல பிறந்த ஒரு ஊர், அவங்க பிறந்த ஊர் தான், அது பேரு முது நகர். முது நகர் இதுதான் அவங்க பிறந்த ஊர். இங்க பிறந்தவங்க தான் கடலூர் அஞ்சலை அம்மாள். அவங்களுடைய கணவரோட பெயர், ஹஸ்பண்டோட நேம் ஆர் முருகப்பன். ஆர் முருகப்பன் ஹஸ்பண்டோட நேம். சரி, இவங்க கடலூர்ல பிறந்து எப்போ முதல்ல இந்த போராட்டத்துக்கு வராங்க அப்படின்னா, இவங்க கணவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான், ஆர் முருகப்பன் அப்படிங்கிறவரும். 1920ஆம் ஆண்டு காந்தி இந்தியாவுக்கு வந்தது 1915ஆம் ஆண்டு. 15க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தவர் 1917 சம்பரான் சத்தியாகிரகா, அகமதாபாத் மில், அதாவது ஆலை வேலை நிறுத்தம், கேதா சத்தியாகிரகா இப்படின்னு பல போராட்டங்கள்ல பங்கெடுத்தவர் மாபெரும் தலைவரை உருவாயிட்டாரு காந்தி. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 1919 இந்தியா மிகப்பெரிய சோகமான நிகழ்வுகள் எல்லாம் சந்திச்சது. ஒண்ணு ரவுலட் சட்டத்தை எதிர்த்தது. அதே ரவுலட் சட்டத்தினால விளைந்ததுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதையும் மிகப்பெரிய கனத்த ஏயத்தோட தாங்க வேண்டியதா இருந்தது. அடுத்து அதே 1919 தான் உலகப் போரோட தாக்கம் இங்க துருக்கி நாட்டுல இருக்கக்கூடிய கலிஃபா பயங்கரமா அவமானப்படுத்தினதுனால அவரு அந்த கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிற ஒண்ண தொடங்கிட்டாங்க. இன்னொன்னு அதே வருடத்துல கொண்டு வரப்பட்டதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1918. இவ்வளவையும் காந்தி பிடிக்காம தொடங்கின ஒரு போராட்டம் தான் 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டோட ஒரு பார்ட் தான் கள்ளுக்கடை மறியல், டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட். கள்ளுக்கடை மறியல், டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட். இது 1920 நடந்த போராட்டம். இந்த அம்மா காந்தினாலே பயங்கரமான பிடிச்ச தலைவர், பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் காந்தியால. இவங்க அரசியலுக்குள்ள வர்றதுக்கே காரணம் யார் அப்படின்னா காந்தி தான். இந்த அம்மாவோட இன்ஸ்பிரேஷன் காந்தி. காந்தியின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்குள் வந்தவர், அல்லது காந்தியால் கவரப்பட்டு அல்லது ஈர்க்கப்பட்டு அரசியலுக்குள் வந்தவர். இப்போ காந்தி இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுனால காந்தியோட மிகப்பெரிய போராட்டமான ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு அங்கமாக நடந்த போராட்டம் கள்ளுக்கடை மறியல். இந்த போராட்டத்தின் மூலமாக தான் இந்த அம்மா அரசியலுக்குள் நுழைந்தார். entered into politics. entered into politics, அரசியலுக்குள் நுழைந்தார். சரி, இந்த போராட்டத்துல தீவிரமா பங்கெடுத்துக்கிறதுனால இந்த கள்ளுக்கடை மறியல்ல யாரெல்லாம் பங்கெடுத்தானே ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஐயா பெரியார், நாகம்மை, கண்ணம்மா, கடலூர் அஞ்சலை அம்மாள். அதுல இந்த கடலூர் அஞ்சலை அம்மாளுக்கு பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார் 9 மாதமாக. பெல்லாரி ஜெயில போட்டாங்க 9 months, 9 மாதம் சிறை தண்டனை. பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார் கடலூர் அஞ்சலை அம்மாள். அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் 1927 அடுத்த போராட்டம், நீல் சிலை அகற்றத்திற்கான போராட்டம், நீல் ஸ்டேச்சு ரிமூவல் ப்ரொடெஸ்ட், நீல் சிலை அகற்றத்திற்கான போராட்டம். இந்த போராட்டத்துல பங்கெடுத்துட்டாரு நம்ம கடலூர் அஞ்சலை அம்மாள். பங்கெடுத்துக்கிட்டு இதுலயும் ஜெயில போட்டாங்க. நீல் சிலை அகற்றத்திற்கான போராட்டத்திலும் பங்கெடுத்து வேலூர் ஜெயில போட்டாங்க. இப்படி வேலூர் ஜெயில போட்ட போதுதான் இங்க தற்செயலா இங்க யாரு வரா அப்படின்னா அந்த ஜெயிலுக்கு காந்தி விசிட் வர்றாரு. காந்தி பார்வையிட வருகிறார். இதனால நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள்ல சிறைப்படுத்திருக்காங்க ஆங்கிலேயர், அவங்களையும் வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு காந்தி வந்திருக்கிறாரு. இன்னொன்னு, இந்த நீல் ஸ்டேட் ரிமூவல் ப்ரொடெஸ்ட்ல, நீல் சிலை அகற்றத்திற்கான போராட்டத்துல கடலூர் அஞ்சலை அம்மாளும் கலந்துக்கிட்டாங்க. அது போக அவங்களுடைய 9 வயது பெண், 9 years old, அந்த பெண்ணோட பேர் தான் அம்மா கண்ணு. அம்மா கண்ணு இப்படின்னு கடலூர் அஞ்சலை அம்மாவும் 9 வயது குழந்தையான அம்மா கண்ணு கலந்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரையுமே இப்ப வேலூர் ஜெயில போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. இப்ப காந்தி வந்தவர் பாக்குறாரு, எல்லாரும் போராடுங்க, சரி இந்த 9 வயது குழந்தை என்ன போராட்டம் பண்ணது, இவங்களையும் சிறையில போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போதுதான் இந்த அம்மா கடலூர் அஞ்சலை அம்மாவோட பொண்ணு சின்ன வயசுலயே சுதந்திர போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்பதான் காந்தி பயங்கரமா கண்ணீர் வடிச்சிருக்காரு. நம்மளுடைய இந்த தேசத்திற்காக
9 வயது குழந்தை கூட போராட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு காந்திக்கு மனம் தாங்காத அளவுக்கு அழுதுருக்காரு. இப்படின்னு அப்புறம் இந்த சிறைவாசம் முடிஞ்சதுமே இந்த அம்மா கண்ணு அப்படிங்கிற பொண்ணை காந்தி தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டு போயிட்டாரு. தன்னுடைய ஆசிரமான சரி, இங்க இல்ல வர்தா ஆசிரமத்திற்கு வர்தா ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போய் இந்த அம்மா கண்ணு அப்படிங்கிற பேரை லீலாவதி அப்படின்னு பெயர் மாத்திட்டாரு காந்தி. வர்தா ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று அம்மா கண்ணு என்ற குழந்தைக்கு லீலாவதி என பெயர் மாற்றினார் கடலூர் அஞ்சலி காந்தி. காந்தி இந்த பொண்ணை வேலூர்ல இருந்து கொண்டு போய் அம்மா கண்ணுங்கிற பேரை லீலாவதினு பேர் மாத்தி ஆசிரமத்துக்கு கொண்டு போயிட்டாரு குஜராத்துக்கு. சரி, இப்போ அங்கதான் அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சு அவனோட வாழ்க்கை இருந்தது. சரி, அடுத்த போராட்டம் கடலூர் அஞ்சலி அம்மாளுக்கு 1930ஆம் ஆண்டு. அது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். அதோட ஒரு பார்ட் தான் சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம். சார் கொஞ்சம் ஸ்லோ. உப்பு சத்தியாகிரகம். ஓகே. 1930ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு அங்கமாக உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் 2 கட்டமா நடந்தது. என்ன அப்படின்னா 1930ல தொடங்கி 1931 வரைக்கும் ஒரு பார்ட். இதனால 2ஆம் வட்டமேசை மாநாட்டுக்கு காந்திக்கு அழைப்பு வந்துருச்சு. அதனால காந்தி போனாரு. உப்பு சத்தியாகிரகத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. போயிட்டு வந்தவர் 32ல திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்படின்னு 2 ஃபேஸா நடந்தது. 2 கட்டங்களாக இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. இதுல 30ல இந்த கடலூர் அஞ்சலி அம்மாள் எந்த இடத்துல உப்பு சத்தியாகிரகத்துல போராட்டத்துல பங்கெடுத்தாங்க அப்படின்னா மெட்ராஸ்ல. அப்புறம் சிறையில இருந்து ரிலீஸ் ஆகி திரும்பவும் 1932ல அவங்க கடலூர்ல பங்கெடுத்தாங்க உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல. அப்போ 30ல மெட்ராஸ்ல, 32ல கடலூர்ல. இப்படி கடலூர்ல பங்கெடுத்த போது திரும்பவும் ஜெயில போட்டாங்க. இப்படி ஜெயில போடும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு 6 மாத சிறை தண்டனை கிட்ட கொடுத்திருந்தாங்க. 6 மாதத்துல இவங்க ஏற்கனவே ஒரு 6 மந்த் பிரெக்னண்டா இருந்தாங்க. ஜெயிலுக்குள்ள போய் குழந்தையும் டெலிவரி டைம் ஆயிடுச்சு. ஜெயில இருந்து டெலிவரிக்காக வெளில போய் 15 நாள், வித்தின் 15 டேஸ் ரிட்டர்ன் டு ஜெயில், மீண்டும் சிறைக்கு வந்தார். குழந்தை பிறந்து 15 நாள்ல டெலிவரி எல்லாம் முடிஞ்சதும் 15 நாள்ல மீண்டும் சிறைக்கு வந்தார். அதனாலதான் அந்த குழந்தைக்கு ஜெயிலே வச்சு ஒரு பெயர் வைக்கப்பட்டது, ஜெயில் வீரன். குழந்தையின் பெயர் சைல்டு நேம் ஜெயில் வீரன். குழந்தையின் பெயர் ஜெயில் வீரன். சரி, இப்படின்னு அப்புறம் காந்தி சட்டமறுப்பு இயக்கத்தெல்லாம் கைவிட்டதுனால ரிலீஸ் ஆயிட்டாங்க. அடுத்து 1934ஆம் ஆண்டு காந்தி நம்ம மெட்ராஸ்க்கு விசிட் இருந்திருந்தார். வந்தபோது முக்கியமா அவர் எங்க போனாருன்னா கோயம்புத்தூர் இருந்தார். காந்தி விசிட்டட் கோயம்புத்தூர். காந்தி விசிட்டட் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு வந்திருந்த வருகை புரிந்திருந்தார் காந்தி. அப்பதான் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். என்னுடைய இறப்பானது ஒருபோதும் இயற்கையாக இருக்க போவதில்லை. ஒன்று துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பலியாவேன், இல்லைன்னு தூக்கு கயிறுக்கு பலியாவேன் அப்படின்னு அன்னைக்கு பேசியிருக்கிறாரு கோயம்புத்தூர்ல 1934ல. அப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புனவரு அப்படியே கடலூருக்கு வர்றாரு. அவர் கடலூருக்கு வர்றாருன்ற செய்தி தெரிஞ்சதுமே கடலூர் அஞ்சலி அம்மாள் எப்படியாவது, காந்தி மிகப்பெரிய தலைவர் இல்லையா, அவரை போய் சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே ஆங்கிலேய அரசாங்கம் இந்த கடலூர் அஞ்சலி அம்மாளுக்கு ஒரு தடை விதிச்சிட்டாங்க. ஒருபோதும் கடலூர் அஞ்சலி அம்மாள் காந்தியை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி. பிரிட்டிஷ் பேண்ட் கடலூர் அஞ்சலி அம்மாள் மீட் காந்தி. காந்தியை சந்திப்பதற்கு தடை விதித்தனர் ஆங்கிலேயர்கள். காந்தியை சந்திப்பதற்கு தடை விதித்தனர் ஆங்கிலேயர்கள். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை, என்ன தடையா இருந்தாலும் நான் என்னுடைய தலைவரான காந்தியை பார்க்காம ஒருபோது விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கடலூர் அஞ்சலி அம்மாள் இஸ்லாமியர்களின் உடை அணிந்து by wearing பர்தா she met, இங்கிருந்து பர்தா அணிஞ்சு ஒரு மாட்டு வண்டியிலே குதிரை வண்டியிலே இங்கிருந்து போய் காந்தியை சந்திச்சிருக்காங்க.
அப்பதான் காந்தி பார்த்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய தடையை மீறி நீங்க வந்து என்னை சந்திச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய வீரம் எந்த அளவுக்கு போற்றப்பட வேண்டியது. அதனால நீங்க தான் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு காந்தி பட்டம் கொடுத்ததுதான் சவுத் இந்தியாஸ் ஜான்சி ராணி அப்படிங்கிற டைட்டில். சவுத் இந்தியாஸ் ஜான்சி ராணி. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்ற பட்டத்தை கடலூர் அஞ்சலை அம்மாருக்கு வழங்கியவர் மகாத்மா காந்தி. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்ற பட்டத்தை கடலூர் அஞ்சலை அம்மாளுக்கு வழங்கியவர் மகாத்மா காந்தி. ஓகேவா? இது 1934ல நடந்தது. அப்புறம் 1937ல நம்ம நாட்டுல அந்த இரட்டையாட்சி முறையெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் 1935 படி ஒழிச்சு 1937ல எலெக்ஷன் நடந்தது. அதுலயும் இந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க. 1946லயும் ஜெயிச்சாங்க, 1952லயும் ஜெயிச்சாங்க. 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 1940ஆம் ஆண்டு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படிங்கிற ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தது. தனிநபர் சத்தியாகிரக போராட்டம். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா ப்ரொடெஸ்ட், தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் நடந்தது 1940. இந்த போராட்டத்துல கலந்துக்கிறதுனால இந்த அம்மாவுக்கு ஒரு 6 மாத சிறை தண்டனை. அது எங்க? கண்ணனூர் சிறை. 6 மாதம் கேரளாவில் உள்ள கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1940ல ஒரு 6 மாதம் கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 6 மாத காலம் கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில, ஒட்டுமொத்த வாழ்க்கையில 9 முறை சிறை தண்டனை அனுபவித்தவர் கடலூர் அஞ்சலை அம்மா. 9 times jailed. 9 முறை சிறை தண்டனை அனுபவித்தவர் கடலூர் அஞ்சலை அம்மா. இறுதியாக 1961ஆம் ஆண்டு இறந்து விட்டார். 1961ல 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, 9 முறை ஜெயிலுக்கும் போயிருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த கடலூர் அஞ்சலை அம்மா. அப்புறம் இந்த வீராணம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏரி இருக்கு, வீராணம் ஏரி லேக். அங்கிருந்து இவங்க கடலூர் பக்கம் தீர்த்தம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. தீர்த்தம்பாளையம், இந்த ஊருக்கு ஒரு கெனால உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த மக்களுக்கு பெரிய அளவுல குடிநீர் வசதி தட்டுப்பாடு இருந்ததுனால ஒரு வாய்க்காலை உருவாக்கியிருக்காங்க இந்த அம்மா அவங்களோட ஆட்சியில இருக்கும்போது. அதனால இந்த வாய்க்காலுக்கு என்ன பேர் அப்படின்னா கடலூர் அஞ்சலையம்மாள் வாய்க்கால் கெனால் அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ளது. வீராணம் ஏரியிலிருந்து தீர்த்தம்பாளையத்திற்கு செல்லும் வாய்க்காலுக்கு கடலூர் அஞ்சலையம்மாள் வாய்க்கால் என பெயரிடப்பட்டுள்ளது. வீராணம் ஏரியிலிருந்து தீர்த்தம்பாளையத்திற்கு செல்லும் வாய்க்காலுக்கு கடலூர் அஞ்சலையம்மாள் வாய்க்கால் என பெயரிடப்பட்டுள்ளது. அது எந்த வருஷம்? இதுக்கு எக்ஸாக்டா இயர் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இது வரலாற்றுல இப்படி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இது போக இந்த அம்மாவை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்காக இவங்ககிட்ட முதல்ல சொந்த வீடெல்லாம் இருந்தது. சொந்த வீடு, தோட்டம் எல்லாத்தையும் விற்று இந்த சுதந்திரத்துக்கு போராடி இருக்காங்க. இப்படி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது ஒரு வாடகை வீட்டுல தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய கடலூர் அஞ்சலை அம்மாளுக்கு இந்த காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு வீடையே வாங்கிட்டாங்க. அந்த வீடை அந்த அம்மா பேர்ல எழுதி கொடுக்கல, அவங்க குழந்தைங்க பேர்ல. என்ன காரணத்துக்கு அப்படின்னா, அந்த அம்மா பேர்ல எழுதி வச்சா திரும்பவும் அந்த வீடை வித்து இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தான் செய்ய போறாங்க. அதனால நம்ம கொஞ்ச நாளைக்காச்சும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைங்களோட பேர்ல வீடை வாங்கி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்காரங்க. இப்படி வாழ்ந்தவங்க தான் கடலூர் அஞ்சலை அம்மா. அவங்க இறுதி ஆண்டுதான் 1961. சரியா? அடுத்து பத்மாசினி சரி, அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் 1875ல இருந்து 1955ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவங்க அசலாம்பிகை அம்மையார். இந்த அசலாம்பிகை அம்மையார் பிறந்ததெல்லாம் திண்டிவனம் தான். பிறந்தது திண்டிவனம். அதுக்கப்புறம் தான் திண்டிவனத்துல இருந்து
வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதுதான் திருப்பாதிரி புலியூர். திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இது என்ன காரணத்திற்காக இடம் பெயரணும் அப்படின்னா, இவங்களுக்கு 8 வயதிலே திருமணம் முடிஞ்சாச்சு. 8 இயர்ஸ்ல மேரிட் ஆயிட்டாங்க. 11 வயதிலே விதவை ஆயிட்டாங்க. விதவையானது 11 வயதுல. 8 வயதுல திருமணம், 11 வயதுல விதவை. இப்படி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்ததுனால தான், இன்னொன்னு வீட்டுக்கே வரவழைத்து தமிழ் ஆசிரியர்களை வரவழைத்து படிக்கிற அளவுக்கு பயங்கர வெல்த்தியான ஃபேமிலி. ஆனா, இந்த மாதிரி விதவானதுனால வெளியில வர முடியல. ரொம்ப கஷ்ட சூழ்நிலை. அதனால தான் திண்டிவனத்துல இருந்து இடம் மாறிட்டாங்க திருப்பாதிரி புலியூருக்கு. இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை தொடங்குனது. அப்புறம் இங்க தமிழ் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டு, இவங்க என்னைக்கு இந்த ஜி. சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒருத்தரை சந்திச்சாங்களோ, அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற முடிவே எடுத்துட்டாங்க. ஆஃப்டர் மீட்டிங் வித் ஜி. சுப்பிரமணிய ஐயர், she entered into politics. ஜி. சுப்பிரமணிய ஐயரை சந்தித்த பின் அரசியலுக்குள் நுழைந்தார் அசலாம்பிகை அம்மையார். ஜி. சுப்பிரமணிய ஐயரை சந்தித்த பின் அரசியலுக்குள் நுழைந்தார் அசலாம்பிகை அம்மையார். சரி, அரசியல்னா என்ன பெரிய போராட்டம் அப்படிலாம் பண்ணாங்களா? இல்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா இந்த சுதந்திர போராட்டத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சக்கரவர்த்தினி அப்படின்னு ஒரு இதழ் இருந்தது. சக்கரவர்த்தினி. சக்கரவர்த்தினி. அத முதல்ல தொடங்குனது யாரு அப்படின்னா, வைத்தியநாத ஐயர். வைத்தியநாத ஐயர். இவர் தான் அந்த இதழ தொடங்குனது. இதுல எடிட்டர் ஆசிரியரா இருந்தவர் யாரு அப்படின்னா, ஐயா பாரதியார். பாரதியார். இப்படிப்பட்ட இந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இந்த இதழ்ல she wrote many articles, நிறைய கட்டுரைகளை எழுதியுள்ளார். she wrote many articles, நிறைய கட்டுரைகளை எழுதியுள்ளார். One second. நிறைய கட்டுரைகளை எழுதியுள்ளார் அசலாம்பிகை அம்மையார். அது போக நிறைய படிச்ச ஒரு நபரும் கூட. அதனால இவங்க எழுதின புக்கு திலகர் மான்மியம், காந்தி புராணம். இவங்களோட புத்தகத்தோட பேரு காந்தி புராணம், திலகர் மான்மியம். காந்தி புராணம், திலகர் மான்மியம், ஆத்தி சூடி வெண்பா, ஆத்தி சூடி வெண்பா. இதெல்லாம் இவங்களோட புத்தகம் தான். இது போக இந்த நிறைய படிச்சதுனால இந்த அசலாம்பிகை அம்மையாருக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா, பண்டிதை அசலாம்பிகை அம்மையார். நிறைய படிச்சாலே பண்டிதை அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கும் இல்லையா? அது போக கால ஔவையார் அப்படிங்கிற ஒரு பட்டம். இந்த பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னா, திருவி கல்யாண சுந்தரன். இக்கால ஔவையார் என்ற பட்டத்தை அசலாம்பிகை அம்மையாருக்கு வழங்கியது திருவி கல்யாண சுந்தரனா. இதுதான் அசலாம்பிகை அம்மையாரோட வரலாறு. ஓகேவா? எழுதியாச்சுங்களா? ஓகே. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த டைம்ல இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்குவோம்.
நான் கொஞ்சம் ஊருக்கு வந்திருக்கிறதுனால நாளைக்குல இருந்து நம்ம ஃபுல்லா 1.5 hours கிளாஸ் நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு ஒரு ஓகே நாள் சார். மட்டும். சரி. ஓகே சார். சரிங்க. ஓகே சார்.